ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனு பார்த்தீங்கன்னாக்கா, வெஜிடபிள் புலாவ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65. நான் இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன், நல்லா ஆழமாக அகலமாக இருக்க பேன். அதில் தான் நான் பண்ண போகிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட். ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாமே போட்டுக்கணும். எப்போவுமே நம்ம வெஜிடபிள் குருமாவாக இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, இந்த மசாலாஸ் கம்பல்சரி போடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கையும் போடுறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறோம். அதையும் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சாத்தே பண்ணணும், அதாவது வதக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த பட்டாணி, இது எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கிட்டு ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு. ஸோ அதையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கிறோம். இப்போ இதையே பிரியாணியாக பண்ணி கொடுத்தா பசங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காரமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவே புலாவாக கொடுத்தோன்னாக்கா காரமும் மைல்டாக இருக்கும், பட் வெஜிடபிள்ஸும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷஸை செஞ்சு கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூனாக உப்பு போட்டு நான் வெஜிடபிள்ஸை வதக்குறேன். ஸோ இப்போ ஒரு பாதி அளவுக்கு அது வெந்து வந்தால் தான் ரைஸோடு சேர்ந்து வேகும்போது ஃபுல்லாக வெந்திருக்கும் வெஜிடபிள்ஸும். இப்போ நான் அதனால் அது சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் 1½ கப்பு பாஸ்மதி ரைஸை 1½ கப் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி இதில் போட போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறதில் போட போகிறேன். ஸோ அதையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி டாஸ் பண்ணிக்கணும், அதாவது வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1½ கப்பு ஆக்சுவலாக ஊற்றும் நம்ம விசில் வைக்கும்போது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் பண்ணுறதால 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, நான் 1½ கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறதால 2-2.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பை சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதை மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் 95% வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் அதை வெயிட் பண்ணி அதை மூடி வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 65 பண்ண போகிறேன். என்ன 65 பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதுக்கு என்ன போட்டேன் அப்படின்னாக்கா, முதல்ல காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, இது வரைக்கும் தான் தேவை. இது எல்லாத்தையும் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றது ஆப்ஷனல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கிட்டு, அதை என்ன பண்ணணும், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா, காலிஃப்ளவர் 65 ரெடி. இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்மளுடைய மெயின் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெஜ்ஜு புலாவ். அதுக்கு நல்ல மேட்ச் ஆகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி காரமாக இருக்க சைட் டிஷ் தான். ஸோ காலிஃப்ளவர் 65 இதை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, விருப்பமாக ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. எப்போவும் சாம்பார் ரசமாகவே கொடுக்குறாங்களே, நமக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலேன்ற குழந்தைங்க கேட்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்டாங்கன்ற திருப்தி நமக்கு இருக்கும், அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நமக்கு வெஜிடபிள் புலாவ் அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கூடவே நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம், காலிஃப்ளவர் 65 ஆசையாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நமக்கும் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம இதை டெய்லி பண்ண போகிறதில்ல, வாரத்தில் 2 or 3 டைம்ஸ் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். மற்ற நேரம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பார், ரசம், பொரியல், அதுக்கப்புறம் காரக்குழம்பு, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெஜிடபிள் புலாவை திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு.